ரியல் எஜுகேஷ்னல் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இணைய வழி கல்வி அவசியமாக தேவைப்படுதா, இல்லை இப்போ நம்மக்கிட்ட அது வந்து திணிக்கப்படுதா அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன இணைய வழி கல்வி, லேர்னிங் த்ரூ ஆன்லைன் அப்படின்னு சொல்கிறோம். எப்படிப்பா ஆன்லைனில் நம்ம கற்றுக்க போகிறோம்? அதாவது டீச்சர் வீட்டிலேருந்தே பாடம் நடத்துவாங்க, ஸ்டூடெண்ட்டும் வீட்டிலேருந்தே அந்த பாடத்தை கற்றுக்குவாங்க. லாக்டவுன் இருக்கிற இந்த சமயத்தில் இந்த கல்வி வந்து அவசியமாக தேவைப்படுதா அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஒரு வகையில் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஆமாங்க, எங்கள் பிள்ளைங்கள்லாம் வந்து ஸ்கூல்லேருந்து டச் விட்டு போய் ரொம்ப நாள் ஆகுது, எங்கள் பிள்ளைங்க ஏதாவது ஒன்று கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நாங்கள் வந்து குறியாக இருக்கோம். ஸோ இந்த இணைய வழி கல்வி வந்து எங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ணக்கூடிய குழந்தையாக இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கல்வி வந்து சரிப்பா, இப்போ ஏன்னா போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு வந்து இது முக்கியமாக தேவைப்படுது, அவங்களுக்கு இந்த சமயத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலான்னாக்கா ஆன்லைன் வழியாவது நம்ம அவங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஆனால் 1வது 2வது 3வது 4வது 5வது படிக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் இது தேவையா அப்படின்றத இப்போ நம்ம யோசிக்கணும். அதெல்லாம் வந்து சின்ன குழந்தைங்க, அந்த சின்ன குழந்தைங்க ரொம்ப நேரம் வந்து கம்ப்யூட்டர் முன்னாடியோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேப்டாப் முன்னாடியோ இல்லை ஒரு மொபைல் முன்னாடியோ ரொம்ப நேரம் உட்காந்துட்ருக்க முடியாது. இதனால் அந்த மொபைல்லேருந்து வரக்கூடிய ரேஸ் அந்த குழந்தைங்களுடைய கண்களை பாதிக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. மொபைல் ஃபோனை குழந்தைங்க கையில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஸ்ட்ரிக்டாக வார்ன் பண்ணி அனுப்பின ஸ்கூல் எல்லாம் இன்றைக்கி குழந்தைங்க கையில் மொபைலை கொடுத்து பாடத்தை கற்றுக் கொடுக்க சொல்லுங்கள், பாடத்தை நாங்கள் ஆன்லைனில் நடத்துகிறோம், அந்த குழந்தைங்களை கற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது ஒரு அசாதாரண சூழ்நிலை தான். இந்த கொரோனா வைரஸ் காரணமாக 145 நாடுகளுக்கு மேலே எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க. சரி, இந்த சமயத்தில் இணைய வழி கல்வி நடத்துறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது எல்லா குழந்தைங்களுக்கும் சமமாக போய் சேருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா கிடையாது. 2018 நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவில் 24% மக்கள்கிட்ட மட்டும்தான் வந்து இன்டர்நெட் வசதி இருக்கிறதா ஒரு குறிப்பு ஒன்று இருக்குது. அடுத்தது, இணைய வழி கல்வி இப்போ எதுக்கு ரொம்ப அவசரப்படுறோம் அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன் வந்து இவ்வளோ அவசரம்? ஒரு சின்ன கேப் தானே, இப்போது ரொம்ப தூரம் ஒன்று நம்ம தள்ளி வந்துடலையே. மார்ச் மாதம் நம்ம க்ளோஸ் பண்ணோம், மார்ச் ஏப்ரல் மே ஜூனில் இருக்கும். சரி, இன்னும் போட்டோம், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் கூட போட்டோம். இந்த சமயத்தில் குழந்தைங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் என்ன பண்ணலான்னு சொன்னால், அடிப்படை கல்வியை நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு எழுத்து பயிற்சி கொடுக்கலாம், எண்களும் எழுத்துக்களும் நம்ம வந்து கற்றுக் கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு நல்ல நல்ல புத்தகங்கள் கொடுத்து அந்த பிள்ளைங்களை வந்து படிக்க சொல்லலாம். இப்படியா நம்ம வந்து கல்வியை இன்ஃபார்மல் எஜுகேஷன் வழியாக நம்ம இந்த சமயத்தில் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார்மல் எஜுகேஷனுக்கு தான் ஒரு கேப் விழுந்துக்குது. அதாவது ஸ்கூலில் போய் கற்றுக்கிற ஒரு கல்விக்கு தான் இப்போ கேப் விழுந்திருக்க தவிர, இன்ஃபார்மல் எஜுகேஷனுக்கு எந்த விதமான கேப்பும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்கள், குழந்தைங்க ஸ்கூலில் எவ்வளோ நேரம் இருக்காங்க, வீட்டில் எவ்வளோ நேரம் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸ்கூலில் இருக்கிற நேரம் குறைவு, வீட்டில் இருக்கிற நேரம் அதிகம். ஸ்கூலில் போய்ட்டு கற்றுக்கிறத விட வீட்டிலேருந்து நம்ம கற்றுக் கொடுக்குற விஷயந்தான் குழந்தைங்களுக்கு அதிகமாக போய் சேர்ந்துருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஸ்கூல்களை குறை சொல்லலை, ஸ்கூல்களை வந்து நம்ம சாத்துங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்லலை, ஸ்கூலை வந்து ஷட் டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை. ஸ்கூல் திறக்கிற வரைக்கும் பிள்ளைங்களை கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். ஸ்கூல் தொடங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு பிரிட்ஜ் கோர்ஸ் போட்டுக்கலாம். சரி, ஓகே, மார்ச் மாதம் நமக்கு கேப் விழுந்தது, இந்த படிப்பில் வந்து பார்த்தோன்னாக்கா நமக்கு பிள்ளைங்க வந்து ஸ்டாக்னேஷன் இருக்குது, அதாவது கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க, இதை எல்லாத்தையும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிவிஷன் ரீகேப் பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு கொண்டு வந்தால் அதில் ஒரு நியாயம் இருக்குது. அதை விட்டு பிஞ்சு குழந்தைங்க கையிலலாம் மொபைலை கொடுத்துட்டு, அங்கே பாருங்கள் டீச்சர் நடத்துகிறாங்க, அதை பார்த்து கற்றுக்கோங்க, அதை கற்றுக்கிட்டு அதை வந்து நோட் புக்கில் எழுதுந்த வந்து ஃபோட்டோ எடுத்து திரும்ப நம்ம வந்து டீச்சருக்கு அனுப்புவோம், டீச்சர் நமக்கு ஃபீட்பேக் அனுப்புவாங்க அப்படின்ற ஒரு நடைமுறை இப்போதைக்கு குழந்தைங்களுக்கு வேணாம். ஒரு 9வது 10வது படிக்கிற பசங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பசங்களுக்கு நம்ம என்ன பண்ணலான்னாக்கா, இணைய வழி கல்வியில் நீங்கள் வந்து பாடத்தை நடத்திக்கோங்க, அது தப்பு கிடையாது. ஏன்னா அடுத்த வருஷம் அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா இணைய வழியாக பாடத்தை நடத்தலாம். இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா, இது வரைக்கும் ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறதுக்கு டீச்சருங்களுக்கும் அந்த அளவுக்கு ட்ரைனிங் கிடையாது. எல்லாருமே முறையாக ஆன்லைனில் கிளாஸஸ் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்சம் திணற ஆரம்பிக்கிறாங்க. இதில் வீட்டில் இருக்க பேரண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது, என்ன இவங்க டீச்சர், இவங்க இப்படி நடத்துகிறாங்க, இப்படிப்பட்ட டீச்சர்கிட்ட எப்படி நம்ம பிள்ளைங்க வந்து படிக்குன்ற ஒரு எண்ணத்தை பேரண்ட்ஸுங்க மத்தியிலையும் ஏற்படுத்துது. ஆனால் அந்த டீச்சர் உண்மையாலுமே வந்து ஸ்ட்ரகிளான டீச்சர் கிடையாது, நல்லா நடத்த முடியாத டீச்சர் கிடையாது. ஆனால் அவங்களுக்கு இணைய வழியில் எப்படி நடத்தணும், ஆன்லைனில் எப்படி நடத்தணுன்றது தெரியல. கேமரா முன்னாடி எப்படி நடத்தணும், பசங்களே எதிர்க்க இல்லை, நம்ம எப்படி டீச் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயந்தான் அவங்களுக்கு தெரியலையே தவிர, உண்மையாலுமே அந்த டீச்சருக்கு வந்து எதுவும் தெரியாதுன்னு அர்த்தம் கிடையாது.
எது எப்படி இருந்தாலும் ஒரு விஷயம் மட்டும் உண்மை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இணைய வழி கல்வி அப்படின்றது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தேவை கிடையாது. ஏன்னு சொன்னால் அது குழந்தைங்களோட ஹெல்த்தை கண்டிப்பாக பாதிக்கும். மனதளவிலும் சரி, உடல் அளவிலும் சரி, அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை கண்டிப்பாக இந்த இணைய வழி கல்வி ஏற்படுத்தும். அதனால் இணைய வழி கல்வியை ஸ்கூலே கட்டாயப்படுத்தினாலும் பேரண்ட்ஸ் நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட நன்மை கருதி தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நன்றி.